2 ஜூன் 1923 சென்னை. ஒரு சிறிய குழந்தை பிறந்தது. அவரின் பெயர் ஜோசப் விஜய். தமிழ் சினிமா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர், பிளேபேக் சிங்கர் ஷோபா சந்திரசேகர் குடும்பத்தில் பிறந்தாலும் விஜய் இன்றிருக்கும் உயரத்துக்கு வர எளிதான பாதை கிடையாது. சின்ன வயசிலிருந்தே விஜய்க்கு ஒரு நேரம் கல, மற்றொரு நேரம் கண்ணீர். தங்கச்சி வித்யாவை இழந்த துன்பம் விஜயை ஆழமாக உடைத்தது. ஆனால் அந்த வலி ஒரே உண்மையை கற்றுத்தந்தது: வாழ்க்கையில் நம்முடைய உறுதியே நம்முடைய வழி. இளமை காலத்தில் இருந்தே விஜய் ஆக்டிங் பயிற்சி எடுத்தார். முதல் முயற்சிகள் பல தோல்வியாய் முடிந்தது. குறைகள், விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் அவர் ஒரு நாளும் ஒரு முறையும் கைவிடவில்லை. 1996 பூவே உனக்காக இந்த படம் விஜயின் வாழ்க்கையையே மாற்றியது. முதல் முறையாக மக்கள் மனசை உண்மையாக வென்றார். அதற்கு பிறகு கில்லி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர், ஒவ்வொரு படத்திலும் விஜய் ஒரு சாதாரண நடிகரிலிருந்து ஒரு மாஸ் ஐகானாக உயர்ந்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒன்று, விஜய் ஒரு சினிமா ஸ்டார் மட்டும் இல்ல, அவருள் ஒரு வேட்கை இருந்தது, ஒரு செய்தி இருந்தது, ஒரு பொறுப்பு இருந்தது. 2024 விஜய் ஒரு வரலாற்று முடிவை எடுத்தார். தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார். திரை உலகில் வென்றது போதாதென இப்போது மக்கள் மனதில் வெல்ல வந்தார். நடிகர் விஜய், சூப்பர் ஸ்டார் விஜய், இன்றி ஒரு தலைவர் விஜய் ஆகி நிற்கிறார். அவரின் வாழ்க்கை வரலாறு ஒரு கதையல்ல, ஒரு பயணமான போராட்டம்.